இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு டிபேட் சேனல்ஸ் அதாவது இந்த மாலை முரசு, அ அப்புறம் யார் இருக்கா? தினத்தந்தி, அப்புறம் டிபேட் சேனல் நடத்தக்கூடிய இன்னும் சில சேனல்கள். இன்னைக்கு எப்படி டாபிக் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, விஜய் வந்து அமைச்சரவையில இவங்கள சேர்த்துப்பாரா? இல்ல விஜய் என்ன மாரி அரசியல் பண்றாரு? இன்னைக்கு ஏன் விஜய் போய் எல்லா கட்சி தலைவர்களையும் போய் பார்த்தாரு? எதுக்கு திரு ஸ்டாலின் ஐயா அவர்களையும் போய் பார்த்தாரு? இதுல என்ன உள்நோக்க அரசியல் இருக்கும்? இவரு எந்த இடத்த பொசிஷன் பண்றாரு? இவரு எந்த மாரி இடத்த ஃபோக்கஸ் பண்றாரு? அதாவது ஒரு காலத்துல என்ன பேசுனாங்க, விஜய்லாம் ஒரு ஆளே கிடையாது. விஜய்க்கு முதல்ல அரசியலே தெரியாதுங்க. சினிமா நடிகருங்க. கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, சித்தாந்தம் கிடையாது. அ அப்புறம் என்னமோ சொன்னாங்களே என்னது? ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளை, தற்கூரி, சினிமா நடிகரை தேடி சென்ற ரசிகர் மனப்பான்மை கொண்ட மக்கள். மக்கள் கூட இல்ல கூட்டம். என்னெல்லாம் பேசுனீங்க. அ ஆனா இவ்வளோ அசிங்கம், அவமானம், தலகுனிவு, இருட்டடிப்பு, தரக்குறைவான விமர்சனங்கள் இவ்வளோத்தான் நாங்க கேட்டோம். ஆனா, உங்க எல்லார் மூஞ்சிலும் கரிய பூசி, ம், ஒரு வார்த்தை கூட உங்களால பேச முடியாம கூனி, குறுகி, மொட்டங்கி, சுருங்கி, ஒட்டஞ்சு உட்கார்ந்துருக்கீங்களே, இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒண்ணே ஒண்ணுதான். கர்மா. கர்மா இஸ் பேக். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும், ஆனால் மீண்டும் தர்மமே வெல்லும் அப்படிம்பாங்க. அதுபோல நீங்க என்னெல்லாம் செஞ்சு தமிழக வெற்றி கழகத்த மூடி மறைக்கணும்னு நெனச்சீங்க. ஆனா பாத்தீங்களா, மக்கள் எல்லாருமா சேர்ந்து உங்களுக்கு பாடம் புகட்டிட்டாங்க. அ இதுல இன்னும் ஒரு சில புத்திசாலிகள் வேற. இன்னைக்கு இவ்ளோ பேர் அறிவார்ந்த அரசியல் எடுத்து வைக்கும்போது, புத்திசாலித்தனமான அரசியல் எடுத்து வைக்கும்போது, காலையில எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் விஜய மட்டும் தான் நீங்க ஷூட் பண்றீங்க. விஜய மட்டும் தான் காமிக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு வேற யாருமே கண்ணுக்கு தெரியலையா? வேற யாருமே உங்க கண்ணுக்கு வந்து அரசியல் பண்றது தெரியலையா? அப்படின்னு தான் கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு காலை விடிந்ததிலிருந்து இரவு உறங்க செல்வதற்கு முன்பு வரை, அண்ணனோட பேர்ல தான் அன்னைக்கு நியூஸ் ஆரம்பிக்குது. அண்ணனோட பேர்ல தான் அன்னைக்கு நியூஸ் போய் முடியுது. என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு அண்ணன் தான் சிஎம். This is a new beginning. A new era of a real, secular, social justice starts now.